ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி. 6 ஆழ்வார்கள் வந்துட்டாங்க. பகவான் நாரத பகவான் மறுபடியும் பூலோகத்துக்கு போறாரு. நாராயணமூர்த்தி 12 அவதாரத்தை நான் அனுப்புறேன், என்னுடைய சுரூபத்துங்களை அனுப்புறேன், பார்ப்போம் ஒருத்தரையும் பாரு போயினாரு. பார்த்துட்டு வந்துட்டாரு. 7வது யாருன்னு பார்ப்போம். இதை 7வது. இவர் யாருன்னு கேட்டீங்க? 7வது வந்திருக்காரு. குலசேகர ஆழ்வார். சோழ நகரத்தில் பிறந்தவர். திருமாலின் கௌஸ்துபம் என்னும் சுரூபம். குலசேகர ஆழ்வார் திருமால் மாறின கௌஸ்துபம் அந்த மாற அந்த சிறப்புலேருந்து இவர் பிறந்தவர். இவர் பேர் தான் குலசேகர ஆழ்வார். 7வது ஆழ்வார் பாருங்க, குலசேகர ஆழ்வார். ஒரு ஆழ்வார் 12 ஆழ்வாருங்க, சாதாரண ஆள் கிடையாது. எல்லாம் பெருமானுடைய அவதாரம். நாயன்மாருங்கள்லாம் நம்மளை மாதிரி பிறந்து வாழ்ந்தவங்க. அந்த 4 வேதத்தை தவிர இவங்களெல்லாம் பகவானுடைய சிறப்பையை படைச்சு கூட்டிக்கிட்டு அங்கே வச்சு அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டார். அவர் சொன்னார் பாருங்க, ஆழ்வார் அவருடைய பசுரம். நின்னையே எத்தவன் வேண்டி நில் செல்வமே வேண்டாதன், தன்னை தான் வேண்டுமோ செல்வம் போல் மாயத்தால் மன்னையே சேர்தகிரி விற்றவா கோட்டமானே, நின்னையே எத்த வேண்டி நிற்பேன் அடியனானேன் அப்படின்னு பசுரம் பாடியிருக்காரு. இதை வீட்டு சேனலில் காட்டுறோம். இந்த பசுரத்தையும் பாருங்க. குலசேகர ஆகியர். திருமாலின் கௌஸ்துபம் என்னும் ரத்தின மாலை அமசமாக பிறந்த குலசேகர ஆழ்வாரே. பெருமானியும் ரத்தினமாலை குலசேகர ஆழ்வாரை போற்றுவோம். நாராயணனின் ஒருவே சொரூபமே குலசேகர நால்வாரை போற்றுவோம். 7வது ஆழ்வார் குலசேகர ஆழ்வாருடைய திருப்பெருமையை இந்த பிடிபில் சேனலில் சொல்லியிருக்கோம். ஒரு ஆழ்வாரை நம்ம பாடிட்டு வரோம். 8வது ஆழ்வார் யார் வராருன்னு பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.